அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரபியுல் அவ்வல், முதல் வசந்தம். அதற்கான காரணம், கடந்த வாரங்களிலே நிறைய செய்திகளை நாம் ஆய்வு செய்து அதனுடைய காரண கர்த்தாக்கள் எல்லாம் நமக்குள்ளால் பகிர்ந்து கொண்டோம். ஒரு குடும்பத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அந்த குடும்பத்தார்களுக்கும் அந்த குடும்பத்தை உடைய நெருக்கமானவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது தொடர்ந்து இருக்கும். அதே போன்றுதான் இந்த தீனுக்கு சொந்தக்காரர், இந்த தீனை பரப்பியவர், அல்லாஹுவை அறிமுகப்படுத்தியவர், துவர்க்கம் நரகத்தை காட்டி தந்தவர், ஹராமுக்கும் ஹலாலுக்கும் மத்தியில வித்தியாசத்தை சொல்லி தந்தவர், நன்மை தீமைகளை எப்படி செய்ய வேண்டும் முறைப்படுத்தி தந்தவர், அந்த உத்தம தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மை எல்லாம் இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி சென்றிருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் அவதரித்த அந்த நாள் இந்த உலகம் இருளிலே இருந்ததை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்கள். மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து இந்த உலகத்திலே அவதரித்தது என்று சொன்னால், இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய போது நமக்கும் அந்த மகிழ்ச்சியிலே பங்கு இருக்கிறது என்பதிலே சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு பரவலாக இஸ்லாத்திலே ஒரு குறை கண்ணோடு பார்க்கக்கூடிய அநேக மக்களுக்கு அல்லாஹு சொல்லி தரக்கூடிய, நபிகளாரை சொல்ல சொன்ன அந்த வார்த்தைகளை முழுமையாக படிக்காமல் பாதியாக படித்துவிட்டு ஒரு தவறான சிந்தனைக்கு இன்றைக்கு மக்கள் வந்து அதை தவறாகவே பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களினுடைய குறை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அது என்ன? அல்லாஹு குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு சாதாரணமான மனிதன் என்று நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையை விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையை மறைத்து விட்டார்கள். சாதாரணமான மனிதர் என்று சொன்னால் எதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்னான்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக, நம்மை போன்ற ஒரு மனிதர் அல்ல, அவர்கள் உயர்ந்தவர்கள் தான் என்பதிலே அர்த்தத்தை உணர்த்துவதற்காக, உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், உறக்கம் வரும், பசி வரும், மனிதனுக்கு எல்லா நிலைகளும் இருப்பதை போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் எல்லா தன்மைகளும் இருக்குமானால் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக, யூஹா இலைய, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல சொன்ன, அல்லாஹ் சொல்ல சொன்ன அந்த வார்த்தை, எனக்கு வஹி வருகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நான், ஆனால் எனக்கு வஹி வருகிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றார். மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளும் இருக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், ஆனால் உங்களுக்கு வஹி வரவில்லை. அல்லாஹ் எனக்கு வஹியை தருகிறான், எனக்கு மட்டுமே தருகிறான் என்ற அந்த உயர்ந்த நிலையை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அறிமுகப்படுத்துகிறார். இந்த வஹி வர்றதெல்லாம் விட்டுட்டு உங்களை போன்ற ஒரு மனிதர் என்பதை மட்டும், எந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். உண்மையிலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாதாரண ஒரு மனிதரை போன்றுதானா என்று சொன்னால் இல்லவே இல்லை. அப்படி சொன்னவன் ஒருவன் உண்டு, அவன்தான் இப்லீஸ், அவன்தான் ஷைத்தான். 4 தடவைகள் அவன் ஒப்பாரி வைத்து தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டான். ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சஜிதா செய்ய முடியாது என்ற மறுத்த நிலையிலே அல்லாஹ் ஆதமை படைத்த அந்த நேரத்திலே, அடுத்ததாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தூக்கி எறியப்பட்ட நேரத்திலே, மூன்றாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது இந்த பூமிக்கு அவதரித்தார்களோ அந்த நேரத்திலே தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு ஒப்பாரி வைத்தான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். நான்காவதாக சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய நேரத்திலே தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு ஒப்பாரி வைத்தான். இந்த 4 நிலைகளிலேயும் ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு நிலை ஏற்பட்டதின் காரணமாக ஒப்பாரி வைத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். நபி பிறப்பு என்பது, நபியினுடைய மௌலிது என்பது, பிறப்பு மௌலிது ரெண்டும் வித்தியாசம் இல்லை, ஒண்ணுதான். பிறப்பு என்று சொன்னாலும் மௌலிது என்று சொன்னாலும் ஒன்றுதான். அதனாலதான் ரெண்டையும் ஒன்னா ஈக்குவலாக சொல்கிறேன்.
மௌலிதுனாலே ஒரு வித்தியாசமான பார்வையோடு தான் சில பேர்கள் பார்ப்பார்கள். எப்படி இந்த சமூகத்திற்கு நபியினுடைய பிறப்பு அந்த மௌலிது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த சமூகத்திற்கு இருந்ததோ, அது சில பேருக்கு அது இடைஞ்சலாக இருந்தது, சிரமமாக இருந்தது. அவர்கள் யார்? ஷைத்தான். அப்ப அந்த ஷைத்தானியத்தான தன்மை எவருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவர்கள்தான் நபியினுடைய பிறப்பிலே சந்தேகம் கொள்வார்கள், நபியினுடைய அந்த மௌலிதிலே ஷிர்க் இருக்கு என்று சொல்வார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய வசனம் சொல்கிறது. அடுத்த வசனத்தை பாருங்க, ஓதி காட்டுறேன். வஅஸர்ருன் நஜ்வல்லதீன ஸலமு ஹல் ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும். சூரத்துல் அன்பியாவிலே வரக்கூடிய ஒரு வசனம். முந்தைய நபிமார்களை அந்த சமூகத்தார்கள் பொய்ப்படுத்தினார்கள். அந்த நபிமார்கள் எல்லாம் நம்மை போன்று மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த பொய்ப்படுத்திய அந்த மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வர்ணித்து காட்டுகிறான் குர்ஆனிலே. நான் சொல்லவில்லை. அவர்கள் அவர்களினுடைய உள்ளத்திலே அநீதத்தை அநியாயத்தை மறைத்தவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பெயர் வைக்கிறார். நபியை பொய்ப்படுத்தியவர்கள், நபியை சாதாரணமான ஒரு மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களினுடைய உள்ளத்திலே எது இருக்கும்? அவர்களினுடைய உள்ளத்திலே அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அந்த அநீதத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களினுடைய உள்ளத்திலே அந்த அநீதத்தை உள்ளத்திலே மறைத்து வைத்திருப்பார்கள் என்பதாக, ரகசியமாக உள்ளத்திலே மறைத்து வைத்திருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்படியானால் நபி அவர்கள் என்பது சாதாரணமான மனிதர்கள் என்று குறிப்பிடுவதற்கு யாருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களை பற்றி சாதாரணமான மனிதர்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த நிலையை உடையவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன வசனம் தான் முந்தைய நபிமார்களை அவன் சாதாரணமான மனிதர்கள் என்று எவர்கள் எல்லாம் சொன்னார்களோ அவர்களினுடைய உள்ளத்திலே தான் அல்லதீன ஸலமு அநீதம் முல்மு என்ற ஒரு அநியாயம் அவர்களினுடைய உள்ளத்திலே ரகசியமாக மறைத்து வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார். இப்போ ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நபியை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ, நபியினுடைய உம்மத்தை யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் கைர உம்மத் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். குன்தும் கைர உம்மத். இந்த உலகத்திலே எத்தனையோ சமூகம் உம்மத் வந்தது, ஆனால் யாருக்கும் கிடைக்கப்பெறாத அந்த சிறந்த உம்மத் என்ற பெயர் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நபியின் முஹப்பத்தின் மூலமாக, அந்த சுஹபத்தின் மூலமாகத்தான் கைர உம்மத் என்ற ஒரு சிறப்பு இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அப்படியானால் இந்த நபி ஒரு சாதாரணமான ஒரு மனிதரா? நம்மை போன்ற ஒரு மனிதரா? இல்லவே இல்லை என்பதை எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா நபியை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். வரஃபானா லக ذிக்ரக். நபியை உங்களை நாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யா நிசா அன்-நபியி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய மனைவிமார்கள் எல்லாம் நமக்கு யாருங்க? தாய், அன்னையர்கள். நம்முடைய தாயாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய மனைவிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் உம்மஹாத்துல் முஃமினீன், நபியின் மூமின்களினுடைய தாய் என்று அல்லாஹ் தஆலா நபியினுடைய அந்த மனைவிமார்களை அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா நிசா நபியி, நபியினுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, மற்ற சாதாரணமான பெண்களை போன்று நீங்கள் இல்லை. மற்ற பெண்களுக்கும் நபியினுடைய மனைவிமார்களுக்கும், நபியினுடைய மனைவிமார்களும் பெண்கள் தான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? மற்ற சாதாரணமான பெண்களை போன்று நீங்கள் அல்ல. நபியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் மற்ற பெண்களை போன்று இல்லை என்று சொன்னால், நபியினுடைய சுஹபத்தில் நபியினுடைய அந்த மனைவிமார்கள் இருந்ததால் அந்த சிறப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களினுடைய தாய் என்ற அந்த அந்தஸ்து எப்படி கிடைத்தது? நபியினுடைய சுஹபத்திலே. மனைவிமார்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த நபியினுடைய சுஹபத்திலே,
அந்த நபியினுடைய முஹப்பத்திலே வந்த அந்தஸ்துகள் என்பதை உணர்கின்ற நாம் நபியினுடைய அந்தஸ்தை உணராமல் இருக்கிறோம். நபியினுடைய அந்தஸ்து, அவர்களினுடைய சிறப்பை நாம் உண்மையிலேயே சரியான முறையிலே புரியவில்லை என்பதுதான் அர்த்தம். அருமையானவர்களே, நபி எல்லா வகையிலையும் மேன்மைப்பட்டவர்கள் என்பதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிம்பரிலே ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மிகுந்த சோர்வுல இருக்கிறார்கள், ரொம்ப கவலையிலே முகமெல்லாம் தொங்கி போய் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து விட்டு கேட்கிறார்கள், தோழர்களை ஏன் இப்படி கவலையில முகத்தை தொங்க போட்டு ரொம்ப உருகிய நிலையில இருக்கிறீர்களே என்று கேட்டபோது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நஹ்னு நதசாவலு, நாங்கள் தொடர் நோன்பு இருக்கிறோம் என்றார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், லா தசாவலு, நீங்கள் தொடர் நோன்பு இருக்கக்கூடாது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உதைமுனி வ உஸ்கீனி அபீது, இரவு நேரத்திலே நான் உணவு கொடுக்கப்படுகிறேன், இரவு நேரத்திலே நான் நீர் ஊட்டப்படுகிறேன். இது புகாரியில வந்த ஹதீஸுங்க, ஏதோ அங்கன எடுத்து பேசல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், நான் உணவு கொடுக்கப்படுகிறேன். அப்படியானால் உங்களுக்கு தகுதி அல்ல, நீங்க நோன்பு நோக்காதீங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்னக்க தசாவலு, நீங்க மட்டும் தொடர் நோன்பு வைக்கிறீர்களே. தொடர்பு நோம்புன்னா நம்மள மாதிரி நோன்பு வைக்கிறது இல்ல, அங்க இஃப்தாரும் கிடையாது, சஹரும் கிடையாது, தொடர்ந்து நோன்பு இருக்கிறது. அதான் விசால், சௌம விசால்னு சொல்லுவாங்க, தொடர் நோன்பு, இடையில சாப்பாடே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். உங்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்றாங்க. லா அஸ்து கஅஹதின் மின்கும், உங்களை போன்று நான் இல்லை, உங்களை போன்று நான் இல்லை, அல்லாஹ் என்னை பொறுப்பெடுத்துக் கொண்டான், ஆகவே எனக்கு அந்த தகுதி இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஸஈத் அல் குத்ரி மற்றும் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்னி லஸ்து கஹையத்தி அஹதிக்கும், உங்களுடைய அமைப்பை போன்று நான் இல்லை. 3 வார்த்தைகளை கொண்டு சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே, லஸ்து ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போன்று யார் இருக்கிறார், என்னை போன்று யார் இருக்கிறார், உங்களுடைய அமைப்பிலே நான் இல்லை, உங்களில் ஒருவனாக நான் இல்லை என்று 3 வகையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய தகுதி என்ன, நம்முடைய தகுதி என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நபியானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகப்பெரிய அற்புதத்தை நிறைய பெற்றவர்கள். சொன்னார்கள், அளவுக்கு மீறி என்ன புகழாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவை நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா, மொத்தத்திலே புகழாத, அது ஷிர்க்குங்கிற மாதிரி நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். அளவு இருக்கிறது, என்ன அளவு நம்ம வச்சிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யார், பிறக்கும் போதே குழந்தையாக பிறந்த நேரத்திலேயே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக இந்த உலகத்தையே சுத்தி பார்த்தவர்கள். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? அசுத்தம் இல்லாமல் பிறந்தார்கள், சுத்தத்தோடு பிறந்தார்கள். அசுத்தத்தோடு நபி அவர்கள் பிறக்கவில்லை, பரிசுத்தமான முறையில எந்த அசுத்தமும் அவர்கள் பிறக்கும் போது ஏற்படவில்லை, ஹத்ரா செய்யப்பட்டு பிறந்தார்கள். உலகத்தை இந்த குழந்தை முழுவதுமாக சுற்றி பார்த்தது. அவர்கள் நடந்தால், வெயிலிலே நடந்தால் மேகம் குடைபிடிக்கும். ஒரு காலத்திலும் ஈ அவர்களினுடைய உடலிலே இருந்ததில்லை, ஈ அவர்களினுடைய உடலிலே ஒரு காலத்திலும் இல்லை. இப்படிப்பட்ட எல்லா அற்புதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்துல வலி, கஷ்டம், வேதனை, எந்த வேதனை பெருசுன்னு சொல்லிட்டு ஆய்வு நடந்துச்சு, புள்ளி விவரம் தருகிறார்கள். ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி தலை நசுங்கி வேதனைப்படக்கூடிய வேதனை அதிகமா, அல்லது ஏதோ ஒரு வகையில ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி அவனுக்கு ஏற்படக்கூடிய நோவினை பெரிய நோவினையா, அந்த வேதனை பெருசா என்று ஆய்வு செய்து பார்த்து ஒரு முடிவை தருகிறார்கள். எல்லா வேதனைகளையும் விடவும் மிக கொடுமையான ஒரு வேதனை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பிறக்கின்ற போது ஏற்படக்கூடிய அந்த கஷ்டம், அந்த வலி, அந்த வேதனையை விட இந்த உலகத்திலே உயர்ந்த வேதனை எதுவுமே இல்லை என்று ஆய்வறிக்கை நமக்கு சொல்லுகிறது.
இந்த உலகம் அத்தாட்சியாக தருகிறார்கள். அந்த பிரசவத்தினுடைய நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தையாக பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், ஆமினா அம்மையார் அவர்கள், ஒரு துளி வேதனை அளவு கூட எனக்கு ஏற்படவில்லை என்று சொல்கிறார்கள். இவ்வளவு அற்புதமான ஒரு நிலையிலே ஹத்னா செய்யப்பட்டவர்களாக, கண்ணுக்கு சுர்மாப்பட்ட தீட்டப்பட்டவர்களாக, தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவர்களாக பிறக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அதிசயம் யாருக்கு நடந்திருக்கிறது? இந்த நபியை புகழாம நம்ம யாரை புகழ முடியும்? சொன்னார்கள். எல்லா இந்த அற்புதங்கள் எல்லாம் நபி அவர்களுக்கு வருகின்ற போது சில பேருக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டது. இந்த நபி என்ன மனிதரா அல்லது மலக்கா அல்லது கடவுளினுடைய மகனா அல்லது கடவுளினுடைய அவதாரமா அல்லது கடவுளா என்று பேச ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை வசனத்தை இறக்கி கொடுக்கிறான். நபியே, நீங்க அந்த மக்களிடத்துல சொல்லுங்க, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற மனிதன் தான் நான், யூஹா இலைய, எனக்கு வித்தியாசமாக அல்லாஹு தஆலா ஒரு அந்தஸ்தை வஹியை எனக்கு இறக்கி கொடுக்கிறான். எனக்கு நிறைய அற்புதங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படிதானே ஒழிய நான் கடவுளோ அல்லாஹ்வுடைய அவதாரமோ கடவுளினுடைய பிள்ளையோ இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த வசனத்தை இறக்கி கொடுத்தான். அளவு கடந்து புகழாதீர்கள் என்று அந்த நேரத்தில் நபி அவர்களே சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஆக்கினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய கடவுளின் பிள்ளையாக அவதாரமாக மக்கள் எல்லாம் நினைத்தார்கள். இந்த மாதிரி என்னைய பேசிராதீங்க, இந்த மாதிரி என்னை புகழ்ந்திராதீங்க, ஈசா நபியை புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள். நான் கடவுள் அல்ல, நான் கடவுள் அல்ல, கடவுளினுடைய பிள்ளையும் அல்ல, நான் ஒரு மனிதன் தான் என்பதை உணர்த்துவதற்காகவே தவிர நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்களாக இல்லை, எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்கள் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் பிரபல்யமான ஒரு வசனம், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. சொல்லுங்க ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி. நான் என்னுடைய ஹபீபின் மீது ஸலவாத் சொல்கிறேன், மலக்குமார்கள் என்னுடைய மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள். முஃமின்களே, நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள். நபியினுடைய பெயரை கேட்டால் என்ன சொல்லணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹுல என்ன இருக்குது? அல்லாஹ்வே, உன்னுடைய ஹபீபுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. என்றைக்காவது முஹம்மது சொல்லி ஸலவாத் சொல்லன்னா அவன் மிகப்பெரிய ஒரு கஞ்சன் என்று சொல்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அந்தஸ்தை விட, இந்த சிறப்பை விட வேற என்னங்க வேணும் நபிக்கு? அல்லாஹ் சொல்றான் ஸலவாத்த. எவ்வளவு பெரிய அந்தஸ்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈசா நபி அளவுக்கு அவர்களை நீங்கள் கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை அளவு கடந்து புகழாதீர்கள் என்று சொன்னார்கள். இதுதான் அளவு. நபியை நபியாகத்தான் பார்க்கிறோம். நபியினுடைய பெயரை கேட்டால் ஸலவாத் சொல்கிறோம். அல்லாஹ்வே, எங்களுடைய நபிக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ஸலவாத் சொல்வாயாக என்று நம்ம ஸலவாத் சொல்றோம். அப்போ அல்லாஹ்வை மீறி நம்ம பெருமானாரை ஒரு காலத்திலும் கொண்டு போகல. அந்நபியு அவுலா பில் முஃமினீன், முஃமின்களை விட ஏற்றமானவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகின்றான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸிருஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அஸீலா. அற்புதமான வசனம். ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொண்ட முஃமின்களே, உங்களுடைய நபியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், உங்களுடைய நபிக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா என்னை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நபிக்கு கண்ணியம் செலுத்தாம, நபியை நம்ம ஈமான் கொள்ளாம நீங்க என்ன அமல் செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபியை முன்னிறுத்தாம எந்த அமல் செய்தாலும் சரி, அந்த அமல் அல்லாஹ்வின் இடத்துல லைசன்ஸ் இல்லை. ரோட்ல போறோம், பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம்,
நல்லா சூப்பரா ஓட்டுறான், லைசன்ஸ் இல்லைன்னா ஓட்ட முடியுமா? பைக் ஓட்ட முடியுமா? அந்த லைசன்ஸ் தாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியை முன்னிறுத்தாம தொழுகை இல்ல, ஸலவாத்து தொழுகையில சொல்லணும். ஷிர்க் என்றால் என்ன அர்த்தம் என்பதை விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஈசா அலைஹிஸ்ஸலாமை போன்று என்னை புகழாதீர்கள், அவரை கடவுளாக ஆக்கியதை போன்று என்னை கடவுளாக ஆக்காதீர்கள் என்று சொன்னார்களே. இதுதான் அளவு கடந்து புகழ்வது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஷிர்க். நபியை கடவுளாக ஆக்குவதுதான் ஷிர்க்கை ஒழிய நபியை புகழ்வதோ, அவர்களை கண்ணியப்படுத்துவதோ, அவர்களை பற்றி பேசுவதோ, அவர்களுக்கான சிறப்புகளை மக்களுக்கு அறிவிப்பதோ எந்த விதத்திலும் ஷிர்க்காக ஆகாது. அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம், இரவு நேரத்துல ஒவ்வொரு தெருவுலையும் இன்னைக்கு பரக்கத்தா இருக்குதுன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், புத்தம் புதிய ஆடைகளோடு சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம், நபி எங்களுக்கு வழிகாட்டிய பிறந்த தினம், இந்த சொர்க்கத்தை நரகத்தை எங்களுக்கு அறிவிப்பு செய்த அந்த நபி பிறந்த தினம் என்பதை மனதார சந்தோஷத்தோடு மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிய அந்த நபி பிறந்த தினம் என்பதை மனதிலே ஏந்தி புதிய ஆடைகளோடு ஒவ்வொரு தெருவுகளிலேயும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்த வண்ணமாவே இருந்தது. நம்ம ஊர் மட்டுமல்ல, வெளியூர்ல இருந்து கூட நிறைய பேர் வந்து அந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டார்கள். இதெல்லாம் யாருக்காக? இதெல்லாம் ஷிர்கா? ஒருபோதும் ஷிர்கே ஆகாது. அப்படின்னா அல்லாஹ் சொன்ன ஆயத்தெல்லாம் ஷிர்காய். இத்தனை ஆயத்துக்கள் நான் கொஞ்சம் தான் சாம்பிள் தான் எடுத்திருக்கேன். ஏராளமான ஆயத்துக்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் சொன்னா அவங்க சொன்ன மாதிரி ஆயத்துக்கள்லாம் ஷிர்கு குர்ஆன்ல இருந்து எடுக்கிற மாதிரி ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நஅூது பில்லாஹ். அப்போ நபி பெருமானார் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபிலியத்தாக ஆகணும் என்று சொன்னால் நபி என்ற அந்த லைசன்ஸ் நமக்கு வேணும். அதுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு வேறு எதுக்கும் இல்லை. நபிகளாருக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு வேறு யாருக்கும் கிடையாது. நபிகளாரை கொண்டுதான் நாளை எல்லா சமூகமும் சுவர்க்கத்திற்கு செல்ல இருக்கிறது. அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லராய்தஹு காஷியம் முத்தஸத்தியம் மின் கஷியத்தில்லாஹ். இந்த குர்ஆனை மலையின் மீது நான் இறக்கி வைத்தால் அந்த மலை அந்த குர்ஆனினுடைய தாக்கத்தால் பயத்தால் நடுநடுங்கி சுக்கு நூறாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த பவர்ஃபுல்லான ஆற்றல் மிகுந்த அந்த அல் குர்ஆனை தாங்கிதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஈஸியா பிள்ளைகள் எல்லாம் குர்ஆனை நெஞ்சோடு அடைச்சு கொண்டு போறாங்க. சில பேருக்கு அதனுடைய மரியாதையே தெரியல. அல்லாஹ் இவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தைகளை கொண்டு குர்ஆனினுடைய அந்தஸ்தை நமக்கு சொல்லி தருகிறார். என்னென்ன தவறான கருத்துகள் கண்ணோட்டத்தில் குர்ஆனை பார்க்கிறாங்க பாருங்க. அசுத்தமானவர்கள் எல்லாம் குர்ஆனை தொடுகிறார்கள். குர்ஆனை இன்னும் சொல்ல போனா மனசு கஷ்டமா இருக்கு. சில வகுப்புகள் சின்ன பிள்ளைகள், அறியாத பிள்ளைகள்கிட்ட குர்ஆனை பையில போட்டு அப்படியே முதுகுக்கு பின்னாடி கொண்டு போறான். இது எவ்வளவு பெரிய அற்புதமான குர்ஆன். இந்த குர்ஆனை படிக்கிறதுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து குர்ஆனை மனனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஹாஃபில்கள். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த குர்ஆனுக்கான இஸ்ஸத்தை நம்ம இன்னைக்கு சரியான முறையில் விளங்காதவர்களாக இருக்கிறோம். புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகையிலே ஜமாத்திலே இகாமத் சொன்னதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று கையை தக்பீர் கட்டுட்டாங்க. கட்டுறதுக்கு முன்னாடி கையை அப்படியே கட்டாம கீழே போட்டுட்டு சொல்கிறார்கள், அகீமு சுஃபூதக்கும் அத்திம்மு சுஜூதக்கும் வஅத்திம்மு ருக்குஅக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உங்களுடைய சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய சுஜூதுகளை பரிபூர்ணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ருக்குகளை நீங்கள் பரிபூர்ணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னி அராக்கும் மின் வராயி ظهري, என்னுடைய முதுகுக்கு பின்னால் உள்ள உங்களை நான் பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? கமாரா மின் கபலி, எனக்கு முன்னால் நான் பார்ப்பதை போன்று என்னுடைய முதுகுக்கு பின்னாலும் நான் பார்க்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க சஃப்களை சரி செய்து கொள்ளுங்க, கரெக்டா நில்லுங்க. ஏன்னா ஷைத்தான் வந்து உள்ள பூந்துருவான். நல்ல இஹ்லாஸான எண்ணத்தோட நீங்க நில்லுங்க என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம பெருமானாரினுடைய பார்வைக்கு
திசையே கிடையாது. நாலாபுறமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் பார்க்கக்கூடிய அந்தஸ்தை ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். முன்னாடி இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கறதே பெரிய பாடா இருக்கு. இந்த செல்போனை பார்த்துட்டு தான் போறோம். எவனாவது கொண்டு விட்டுறதா அல்லது நம்ம போய் விழுந்துடுறோம். முன்னாடியே நம்மளால ஒழுங்கா பார்க்க முடியல, பின்னாடி எங்க நமக்கு தெரியும். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் பின்னாடி பார்க்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் தொழுது முடித்து விட்டு வெளியிலே வருகிறார்கள். ஒரு சஹாபி வைத்த புடிச்சுக்கிட்டு பசியில் அப்படியே உருண்டு கீழே கிடக்குறாங்க. புகாரி இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பசி, கடுமையான பசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டு அபூ ஹுரைராவை கையோடு அழைத்துட்டு அந்த தெருவுல நடந்து போறாங்க. ஒரு சஹாபியினுடைய வீட்டை கதவு தட்டுறாங்க. தட்டினா அங்க சஹாபி வரவேற்று உள்ள கொண்டு போறாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா கொண்டு வாங்கன்னு உடனே ஒரு சின்ன குவளையில ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொண்டு வர்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு பார்த்து விட்டு அவ்வளவு சந்தோஷம். ஆஹா, இத்தனை நாள் நம்ம பட்னியா இருந்தோம், இன்னைக்கு கொஞ்சம் பால் கிடைக்க போகிறது, உணவு கிடைக்க போகிறது என்ற ஒரு ஆனந்தத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருக்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உத்தரவு போட்டார்கள், அபூ ஹுரைராவே திண்ணை தோழர்கள் இருக்கிறார்கள், எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்கன்னாங்க. ஒன்னு ரெண்டு பேர் இல்ல, அன்னைக்கு 80 பேர்கள் திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். இருக்கிறது ஒரு கிளாஸ் பால். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு கவலை வந்துருச்சு. என்னடா ஒரு கிளாஸ் பால் இருக்குது, ஒரு குவளைக்கு பால் இருக்கு, நம்மளும் நபி குடிச்சாலுமே பத்தாது, பாதி பாதி தான் கிடைக்கும். 80 பேரை கூப்பிட சொல்றாங்களே, நபி சொல்லிட்டாங்க, தட்ட முடியாது, கூட்டு வந்துட்டாங்க. கிளாஸ கொடுத்து டம்ளரை கொடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுக்கு உத்தரவு போடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்திலிருந்து நீங்க பாலை ஊற்றி எல்லா சஹாபாக்களுக்கும் கொடுங்கன்னாங்க. ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொடுக்கல, 80 சஹாபாக்கள் குடித்தார்கள். அதுவரைக்கும் அபூ ஹுரைராக்கு கிடைக்கல. என்னடா நமக்கு இல்லாம போயிருமோ என்ற ஒரு பயம் கூட. 80 பேரும் குடித்து முடித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ ஹுரைராவை சொல்கிறார்கள், அபூ ஹுரைராவே நீங்கள் குடியுங்கள், பாலை குடியுங்கள். குடிச்சாங்க. இன்னும் குடிங்க. குடிச்சாங்க. 3 தடவைகள் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு, இதுக்கு மேல என்னால குடிக்க முடியாதுன்னாங்க. அங்க நடந்த அற்புதம், இருந்த பால் அப்படியே அந்த குவளையிலே இருக்கிறது. இந்த அற்புதத்தை நம்ம எப்படி நினைக்கிறது? நபிமார்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய தன்மை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பவர், அந்த ஆற்றல், அந்த அற்புதத்தை எல்லா சஹாபாக்களும் அனுபவித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லா அனுபவித்தாங்க. ஒரு நாள் லுஹர் தொழுகை முடிந்து வெளியிலே வருகிறார்கள். ஒரு தாய் ஒரு கை குழந்தையோடு, முகத்தை பார்த்த ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு தோற்றம், ஆனால் குழந்தையாக கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில வச்சுட்டாங்க. யா ரசூலல்லாஹ் இந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாதது, கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகிறது, வயது நிறைய, ஆனா இந்த குழந்தையாகவே இருக்கிறது. எத்துணை வருடங்கள் ஆனாலும் இப்படியே இருக்கிறது. நான் ஹயாத்துள்ள மட்டும் இந்த குழந்தையை என்னால் பார்க்க முடியும். நான் மரணித்து விட்டால் இந்த குழந்தையை யார் பார்க்க போறாங்க? யா ரசூலல்லாஹ் நீங்க இந்த குழந்தை எப்படியாவது கருணை கொலை செய்து விடுங்கள் என்று அந்த தாய் கண்ணீர் மல்க சொல்கிறார். அப்படி இன்னைக்கு கருணை கொலைங்கிறது ரொம்பவே நடக்குது. தவறான முறையில உறவு கொண்டுட்டு இன்னைக்கு பிள்ளைகள் போய் கருக்கலைப்பெல்லாம், அது கருணை இல்ல, பெரிய கொலை, பெரிய பாவம். சில பேர் என்ன செய்திருந்தாங்க, வேதனை தாங்க முடியாம அவங்களே தன்னை தானே மாய்ச்சிக்கிறாங்க. நல்ல போதையை ஏற்றிக்கிட்டு தன்னை தானே அறுத்துக்கிறான். போதைக்கு அடிமையாகி கடன் தொல்லையினால தன்னை மாய்ச்சிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியே சபை அப்படியே அமைதியாயிருச்சு. கருணை கொலை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொண்டு வராங்க. நிறைய வயசாச்சு, வயது மூப்பு, ஆனா அந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல், உடல் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்கிறது. பராமரிப்பதற்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்னுடைய ஹயாத்திற்கு அப்புறம் இந்த குழந்தையை பார்ப்பது யார்? அனாதையாகிவிடும். இந்த குழந்தையை பார்க்க முடியாது. யா ரசூலல்லாஹ் ஆகவே நீங்க மௌத்துக்காக துஆ செய்யுங்க. மௌத்துக்காக துஆ செய்யுங்க. சபை அமைதியாக இருந்தவனர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், தாயே நல்ல ஒரு யோசனை சொல்கிறேன், கேட்கிறீர்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு சொன்ன உடனே யா ரசூலல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தையினுடைய ஆஃபியத்திற்காக துஆ செய்கிறேன்.
இந்த குழந்தை ஆஃபியத்திற்கு ஆனதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த குழந்தை போரிலே கலந்து கொள்ளும், போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாகும். அந்த ஷஹீதின் மூலமாக, அந்த நன்மையின் மூலமாக, ஷஹீதினுடைய அந்தஸ்தின் மூலமாக அந்த குழந்தையும் நீயும் சுவர்க்கத்திற்கு செல்வாய் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு நீ சமமா ஒத்துக்கிறியான்னு ஒன்னு யார சொல்லலாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அல்லாஹ், உடனே யார சொல்லலாம், நீங்க துஆ செய்யுங்க. நாங்க அந்த தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். பிற்காலத்தில் எல்லா வகையான ஆரோக்கியத்தையும் உடல் வளர்ச்சியும் அறிவாற்றலும் நிறைந்த வலுவுள்ள ஒரு ஜவானாக அந்த குழந்தை மாறியது. யமாமா என்ற போரிலே அந்த குழந்தை, அந்த மனிதர் கலந்து கொண்டு, அந்த சஹாபி கலந்து கொண்டு ஷஹீதானார். ஷஹீதின் மூலமாக அந்த இருவருக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தை வழங்கியதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சொன்ன அந்த வரலாறுகளின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. இப்படி எல்லாம் பார்க்கின்ற போது நபிகள் நம்மை போன்று ஒரு சாதாரணமான மனிதரா? இல்லவே இல்லை. எல்லா விதமான அந்தஸ்துகளும் பெற்றவர்கள், மேன்மையும் உடையவர்கள், எல்லா விதமான கண்ணியத்திற்கும் தகுதியான ஒரே நபி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலேயே எல்லோரிடத்திலும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய சம்பவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே நம்ம பார்ப்போம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நாம் வைக்கக்கூடிய இந்த முஹப்பத்து தான் அவர்கள் சொல்லி தந்த அந்த சுன்னத்தான செயல்முறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட எடுத்து நடப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். யாரெல்லாம் முஹப்பத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான அருட்கொடை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்துல் ஆலமீன். அகிலத்தார்களுக்கான ரஹமத் எப்படி மாறுவார்கள்? நபியின் மீது முஹப்பத் வைக்கின்ற போதுதான் அவர்களுக்கு ரஹமத்தாக ஆகுவார்கள். நபியினுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டார்கள் அந்த தாய். அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ரஹமத்தாக ஆக்கினார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்திற்கு தகுதியானவர்களாக ஹக்கீக்கியத்தான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அந்த முஹப்பத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் முஹப்பத்தாக இருந்தால் அந்த அநீதங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விடும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. யாரெல்லாம் இந்த நபியினுடைய விஷயத்திலே விதண்டாவாதம் பண்ணினார்களோ அவர்கள் நபியை புரிந்து கொண்டு நபியினுடைய முஹப்பத்தை பெற்றவர்களாக இன்றைக்கு ஏராளமானவர்கள் நபியினுடைய முஹப்பத்திலே இருக்கிறார்கள். அந்த நபியை ரஹமத்தாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாமும் நபியை ரஹமத்தாக அனுபவித்து நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே நபிகளாரோடு செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.